ஹாய் குட் மார்னிங். இன்னைக்கு என்னுடைய டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை சரியா. 2 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுச்சு. சரி பிறண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 6 o'clock எல்லாம் ஏஞ்சி என்னுடைய வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு காஃபியில் தான் என்னுடைய டே ஸ்டார்ட் ஆச்சு. ஆனாலும் எனக்கு இது ஃபுல்லாக சமைக்கல, என் ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆனால் அட்லீஸ்ட் சமைச்சு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெண்டைக்காய் போட்ட புளி குழம்பு தான் வைக்க போகிறேன். என் ஹஸ்பண்ட்க்கு எப்பெல்லாம் வெண்டைக்காய் வைக்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு வேண்டாம் நீ வெஞ்சி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்வார். ஆனால் அடுத்தவங்க வீட்டில் பண்ணால் மட்டும் நல்லா சாப்பிடுவாரு. எனக்கு அதுவே கோவமா வரும். சரி இப்பதான் அவர் இல்லையே, நாமளான செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு தான் செய்ய போறேன். காலையிலேயே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வெண்டைக்காய் புளி குழம்பு, அவரைக்காய் போட்ட முட்டை பொரியல், சாதம், களி இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா மத்தியானத்துக்கு சூப்பராக சாப்பிடலாம் உக்காந்து அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் என் லைஃப்ல பிடிக்காது. என் ஹஸ்பண்ட் சொல்வார், என்னத்துக்கடி இந்த சேனல் எல்லாம் பண்ற, யூடியூப் பண்ற அப்படின்னு சொல்லி. எனக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு வாழ்க்கையில. கிச்சன்ல சமைக்கிறவங்களுக்கு சில சந்தோஷம் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி தான் இது. நாம செய்யற ஒரு ரெசிபி ஆகட்டும், ஒரு விஷயமாகட்டும், ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்தோம்னா நம்மள சுத்தி ஒரு 4 பேர் நல்லவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க தான் உன்னை சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறாங்களே, என்னத்துக்குடி நீ இப்படி பண்ற அப்படி. சப்ஸ்கிரைப் பண்றாங்களோ இல்லையோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்றாங்க, இல்லைன்னா போறாங்க. எனக்கு அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. என்னை நம்பி ஒரு சேனல் என்னுடைய வீடியோ பார்க்குறாங்களே போதும் எனக்கு அதுவே அப்படின்னு சொல்லி ஆக இந்த டாபிக் வரும் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஆல்ரெடி இன்னொரு சேனல் இருக்கு, ரேகா ஸ்பைசி கிச்சன் அப்படின்னு சொல்லி. அதில் 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதை கண்டினியூ பண்ணுறீங்கன்னா இந்த வெட்டியாக இருக்கிற சேனலில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, என்னுடைய வீட்டில் நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அது 4 பேருக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன நம்பி 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா நீங்கள் எல்லாருமே?